சிற்றம்பலம். மணிவாசகப் பெருமான் அருளிச் செய்த திருவெம்பாவை பாடல் 13. பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எம்கோனும் போன்றி செய்த பொங்கும் மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய புனல் பாய்ந்தாடலோரெம் பாவாய். திருச்சிற்றம்பலம். குளத்திலுள்ள பசுமையான குவளைச் செடியின் நீல மலர்கள் அம்மையினுடைய பச்சை திருமேனியினுள்ள குவளை கண்களாக காட்சியளிக்கின்றன. அங்குள்ள செந்தாமரையின் புதிய பூக்கள் செம்மேனி எம்மானாகிய சிவபெருமானுடைய திருவடி மலர்களாக காட்சியளிக்கின்றன. இக்குருகுகள் இங்கே இருக்கக்கூடிய பறவைகள் அம்மையினுடைய கை உறுப்பில் அணிந்துள்ள வளையல்களை நினைப்பூட்டுகின்றன. பாம்புகள் போன்று மடிந்து வருகின்ற நீளமான அலைகள் எம்பெருமான் அணிந்துள்ள அரவு அணிகை போன்று காட்சியளிக்கின்றது. குளத்தில் மக்கள் தங்கள் உடல் அழுக்கினை நீரினால் கழுவ வருகின்றார்கள். அம்மையப்பரினுடைய அருள் நீரில் அடியார்கள் ஆன்மாவில் உள்ள மும்மல அழுக்கை கழுவுவதற்கு இங்கு வருகின்றனர். தண்ணீர் பொங்கி எழுகின்ற இக்குளம் எங்கள் பிராட்டியாகிய அம்மையும் எங்கள் பிரானாகிய அப்பனும் போன்று விளங்குகின்றது. இதில் மூழ்கி பாய்ந்து மேலும் எழுகின்ற அலை ஒளி போன்று நம் கை வளைகளை ஒலிக்கும்படியாகவும் காற்சிலம்புகள் அவ்வொளியோடு சேர்ந்து ஒலிக்கும்படியாகவும் நாம் மூழ்கி நீராடுகின்ற தண்ணீர் மேலெழுந்து பொங்கும்படியாகவும் தாமரை பூக்களால் அழகுடன் விளங்கும் குளத்து தண்ணீரில் பாய்ந்து நீராடுவோம். ஒப்பற்ற எங்கள் பாவை தெய்வமே அம்மையே எங்களை ஏன்று அருள் கொள்வாயாக என்று இந்த பாடல் பொருள் நமக்கு காட்டுகின்றது. இந்த பாடலிலே சிறப்பு பொருளாக இதய தாமரையாக கொண்டு மானத பாவன தீக்கையையும் திருவடி தாமரையாக கொண்டு திருவடி தீக்கையையும் அலைகளால் பரிச தீக்கையையும் அலை ஒளியால் வாசக தீக்கையையும் செய்தமை குறிப்பால் உருவகத்தால் கொள்ளப்படுகின்றது. எனவே இந்த பாடல் 4 வகையான தீக்கை முறைகளை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. திருச்சிற்றம்பலம்.